என்று மனதிற்குள் சலித்தவன் வெளியே வந்து பெற்றோருக்கும் நிதியின் பெற்றோருக்கும் வணக்கம் கூறினான். பின் நிதியை கண்ணால் தேடியவன் சமையல் அறையில் இருப்பதை பார்த்துவிட்டு, நிதி, நீ இங்க என்ன செய்கிறாய்? எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றான். இல்ல சித்து, அனைவருக்கும் சமைக்க வேண்டுமல்லவா? நானும் கொஞ்சம் உதவி செய்தால் மரகதம்மாவுக்கு எளிதாக இருக்கும் என்றாள் நிதி. மருமகன் சமையலறைக்குள் சென்று மகளிடம் பேசுவதை கவனித்த வசுந்தரா, நிதி நீ போ, நான் இங்கே இருக்கிறேன் என்று நிதியை வெளியே அனுப்பினார். மாமியாருக்கு மனதிற்குள் நன்றி தெரிவித்த சித்தார்த்தன் வெளியே வரும்போது போன் மணி அடித்தது. ஓடி சென்று போனை எடுத்த நிதி, ஓ சும்மா, நீயா? என்ன, ஒரு வழியா என் ஞாபகம் வந்து விட்டதா? நீயாக போன் செய்திருக்கிறாயே என்று பேச ஆரம்பிக்க தலையில் அடித்துக்கொண்டு சித்தார்த்தன் தன் தந்தையிடம் சென்று அமர்ந்தான். சும்மா, போனில் நிதி உன்னிடம் தனியாக பேச வேண்டும். எப்பொழுது எங்கே வந்தால் உன்னை பார்க்கலாம் என்றாள். நாளை எங்கள் ரிசப்ஷன் சும்மா, வேலைகள் நிரம்ப இருக்கின்றன. திங்கள் அன்று பார்க்கலாம் என்று அவளுக்கு பதில் அளித்தாள் நிதி. திங்கள் அன்றா என்று யோசித்த சும்மா, சரி நிதி, நீ மிகவும் பிஸியாக இருப்பாய், நான் பிறகு பேசுகிறேன் என்றாள். சரி சும்மா, நாளை மறவாமல் ரிசப்ஷனுக்கு வந்துவிடு என்று போனை வைத்தாள். சித்தார்த்தனிடம் வந்து அவசரமாக அழைத்தீர்களே, என்ன வேண்டும் என்று எடுப்பாக வினாவினாள். தன் தந்தை முன் ஒன்றும் கூற முடியாது. வந்து என் ரிசப்ஷன் ஷூட் ரெடியா இருக்கிறதா என்று கேட்க அழைத்தேன் என்று மென்று முழுங்கினான். என்ன சித்து, மறந்து விட்டீர்களா? சென்னையிலே ரெடி செய்து எடுத்து வந்துட்டோமே என்றாள் நிதி. என்றவரை எழுந்தவன் அவள் காதுகளில் மட்டும் கேட்கும் குரலில் தத்தி முழு தத்தி என்று முணுமுணுத்து விட்டு தன் அறைக்கு சென்றான். அவனது எண்ணம் புரிந்த நிதி முகம் சிவக்க அவனை பின்தொடர்ந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தியதும் அவளை இழுத்து அணைத்தவன், எல்லார் தேவைகளையும் கவனிக்கிறாய், இந்த அப்பாவி கணவனை மட்டும் ஏனம்மா ஏங்க வைக்கிறாய் என்றான். இந்த அப்பாவி கணவன் தான் நீ என் மனைவி என்பதை 2 மாதங்களுக்கு மறந்துவிட வேண்டும் என்று கூறினார். பின் இல்லாத மனைவி வந்து எதை கவனிப்பாளாம் என்றவாறே அவனது கழுத்தில் தன் 2 கரங்களையும் கோர்த்தாள். அது ஆபீஸ் இருக்கும் நாட்களுக்கு மட்டும்தான், சனி ஞாயிறுகள் விதிவிலக்கு என்றான் அவன். ஓ, நான் என்ன வீக்கெண்ட் மனைவியா என்றாள் நிதி சிரித்து கொண்டே. அப்படிதான் வைத்துக் கொள்ளேன். வார நாட்களில் செய்யாமல் விட்ட வேலைகளை எல்லாம் டபுள் ஷிப்ட் போட்டு வார இறுதியில் செய்யலாம் என்று பார்த்தால் வீடு முழுவதும் ஆட்கள் என்று போலி கவலையுடன் கூறினான். சிரித்தவாறே கடிகாரத்தின் பக்கம் கண்களை திருப்பிய நிதி மணி 9 நெருங்குவதை பார்த்து, ஐயோ நேரமாகிறது, விடுங்கள், காலை உணவு எடுத்து வைக்க வேண்டும் என்றவாறே அவன் கைகளில் இருந்து திமிரினாள். ஒரு சிறு முத்தத்திற்கு பின் அவளை விடுவித்த சித்தார்த்தன், உண்மையில் நான் இன்று அலுவலகம் செல்ல வேண்டும் நிதி, இன்னும் 4 பேர் வருகிறார்கள், எனவே நீ உன் ஷாப்பிங்கை பார், கால் டாக்ஸி புக் செய்து கொண்டு போ என்று பொறுப்புள்ள கணவனாக அறிவுறுத்திவிட்டு குளியலறைக்கு சென்றான். குளித்து தயாராகி வந்த சித்தார்த்தன் அனைவரிடமும் அமர்ந்து உணவருந்து விடை பெற்று செல்ல, சுமித்ரா ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த சுமோவில் ஏறி வெளியே கிளம்பினாள். அன்றைய தினம் ஷாப்பிங்கில் அனைவரும் வீடு திரும்ப மாலையாகி போனது. ஷாப்பிங் முடித்து வரும் வழியிலேயே சுமித்ரா தனது ஹாஸ்டலில் இறங்கி கொண்டாள். வீட்டிற்கு வருமாறு அழைத்த தேவகியிடம், இல்ல சித்தி, முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது என்று கூறினாள். அன்றும் நேரம் கழித்தே வீடு திரும்பினாள் சித்தார்த்தன். அன்று முழுவதும் அலைந்த கலப்பில் நிதி அவன் வரும் முன்பே தூங்கிவிட்டாள். அமைதியாக தூங்கும் மனைவியின் நெற்றியில் இதழ் பதித்தான் சித்தார்த்தன். அன்று காலை எழுந்தது முதலே பரத் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவனது அண்ணனின் நண்பன் திருமணம் நல்லபடியாக நடந்ததில் அவனது பங்கு இருந்தது. அவனது அண்ணனின் நண்பன் பெயர் சுகுமார். அவன் ஒரு பெண்ணை காதலிக்க அந்த பெண்ணின் தந்தை அவளை ஒரு மோசமான பணக்காரனுக்கு திருமணம் செய்ய முடிவு கட்டியிருந்தார். நல்ல வேளையாக அந்த பெண்ணின் தோழியின் உதவியுடன் அவள் தப்பித்து சென்று சுகுமாரை மணந்து கொண்டாள். அந்த திருமணம் திருப்பதியில் நடந்தபோது அவன் அண்ணனுடன் பரத்தும் சென்றிருந்தான். அந்த திருமண நிகழ்ச்சியை நல்லபடியாக வீடியோ எடுத்து போட்டோவும் எடுத்திருந்தான். அந்த போட்டோக்களை வீடியோவையும் பார்த்த அவனது அண்ணனும் அவனது நண்பர்களும் மிகவும் புகழ்ந்தனர்.
MCA படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் அவனுக்கு போட்டோகிராபிக் ஒரு ஹாபி. ஆனால் அவன் காதலி என்னவென்றால் அவனது திறமையை எப்பொழுதும் கிண்டல் செய்து கொண்டே இருப்பாள். அவளை பார்த்து எவ்வளவு நாட்களாக்கி விட்டன. செமஸ்டர் லீவு விட்டாலும் விட்டார்கள், அவள் கண்ணிலேயே தட்டுப்படவில்லை. நடுவில் அவள் அண்ணன் திருமணம் வேறு. அவன் திருமணத்திற்கெல்லாம் வரக்கூடாது என்று பத்திரிகையில் கூட கண்ணில் காட்டவில்லை. அவனது அண்ணன் திருமணம் நல்லபடியாக முடிந்து அவள் படிப்பு முடியும் வரை யாருக்கும் ஒன்றும் தெரியக்கூடாதாம். ஆனால் அண்ணன் திருமண ரிசப்ஷனுக்கு போட்டோ வீடியோ எடுக்க மட்டும் ஆளை கேட்டு நடுவில் போன் செய்வாளாம். என்ன செய்வது? காதலி உதவி என்று கேட்டு இல்லை என்று சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரிந்த ஒரு நல்ல இடத்தை சொன்னான். இன்று அவளை சந்திக்கும் போது அவன் எடுத்த திருமண போட்டோக்களை காட்டி அசத்த வேண்டும். மேலும் அந்த பணக்காரன் மூக்குடைந்த கதையையும் கூறி சிரிக்க வேண்டும் என்று முடிவு கட்டியவாறே அவனது காதலியை சென்று சந்தித்தான் பரத். மாறாக அவன் சொன்ன கதையையும் காட்டிய போட்டோக்களையும் பார்த்த அவனது காதலி அதிர்ந்து போனாள். அதிர்ந்து போன அந்த காதலியின் பெயர் சுமித்ரா. நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மைதானா? பரத் அதிர்ச்சியை அடக்க முடியாத சுமித்ரா மூன்றாவது முறையாக கேட்டாள். ஆமாம் சுமி, அந்த பெண் சுதா மிகவும் சாது. அந்த பெண்ணை போய் அந்த குடிகார பொம்பளை பொறுக்கி பணக்காரனுக்கு திருமணம் செய்ய இருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் சுதாவும் அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தார்களாம். சரியான திருமண நாளன்று காலையில் சுதாவின் தோழி, அவள் பெயர் நிவேதாவாம், சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றி சுகுமாரிடம் அனுப்பி வைத்தார்களாம். பார், அந்த பெண்ணிற்கு எவ்வளவு துணிச்சல்! தோழியையும் காப்பாற்றி அந்த பணக்காரனுக்கு பாடமும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே என்று நிவேதாவின் புகழ் பாடினான். அவள் யார் என்று தெரியாத பரத். சுதா திருமணம் செய்ய இருந்த மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் என்று அந்த தோழிக்கு எப்படி தெரியுமாம் என்று கேட்டாள் சுமித்ரா. அவனது இன்னொரு தோழி சொன்னாலாம். பாவம், அவனால் ஏமாற்றப்பட்ட பெண்ணாகத்தான் அவள் இருப்பாள் என்று கூறினான் பரத். மேற்கொண்டு ஏதும் பேசாது சுமித்ரா ஒரு திருமண போட்டோவை மட்டும் அவனிடம் வாங்கி கொண்டு பரத்திடம் விடை பெற்று கொண்டாள். அவளது மூளை ஏகத்திற்கு குழம்பி கிடந்தது. ஆக அண்ணனின் திருமணத்தை நிறுத்தியவள் இந்த நிதிதான். ஆனால் திருமணத்தை நிறுத்தியவளே அவனை மணந்து கொண்ட காரணம் என்ன? அந்த நாடகத்தின் அர்த்தம் என்ன? அண்ணனை திருமணம் செய்ய அந்த சுதா தயாராக தானே இருந்திருக்கிறாள். அந்த சுகுமார் மேல் ஆழமான காதல் கொண்டவள் என்றால் நிச்சயம் திருமணத்திற்கு சம்மதித்து இருக்க மாட்டாள். ஆக நிதிதான் அவளை கிளப்பி இருக்கிறாள். பின் நல்லவள் மாதிரி நடித்து அண்ணனை திருமணம் செய்திருக்கிறாள். காரணமின்றி திடீரென்று முன்பின் தெரியாதவனை அவள் எப்படி திருமணம் செய்ய முடியும்? அந்த காரணம் நிச்சயமாக அண்ணனிடம் இருக்கும் பணம்தான். சுதாவிடம் இருந்து சித்தார்த்தனின் செல்வ வளத்தை பற்றி அறிந்து கொண்ட நிதி அவளை அப்புறப்படுத்திவிட்டு அவள் இடத்தில் நுழைந்திருக்கிறாள். சுமித்ரா இயல்பில் நல்லவில்லை. ஆனால் அண்ணன் மீது அவள் கொண்ட அளவற்ற பாசம் நிதியை பற்றி தாறுமாறாக சிந்திக்க தூண்டியது. நிதி இது நாள் வரை நடந்து கொண்டதற்கு எல்லாம் காரணம் கற்பிக்க தூண்டியது. அண்ணன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றியவள் நிதி என்ற காரணத்தால் அவளுக்கு நிதி மேல் தோன்றிய பிரியம் அந்த மானம் போக காரணமானவளே நிதிதான் என்ற எண்ணத்தால் வெறுப்பாக மாறியது. அவளது அண்ணன் அப்பாலுக்கற்ற நடத்தை கொண்டவன். அவன் மீது சேற்றை வாரி இறைக்க இந்த நிதிக்கு எவ்வளவு துணிச்சல்! சுமித்ராவின் அளவற்ற அண்ணன் பாசம் நிதியின் மீது கட்டுக்கணங்காத கோபமாக மாறியது. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. அந்த ஆத்திரத்தின் தூண்டுதலால் ஊந்தப்பட்ட சுமித்ரா மிகவும் மூடத்தனமான காரியம் ஒன்றை செய்தாள். உடனே சித்தார்த்தனின் அலுவலகத்திற்கு சென்று அவள் கேட்ட அனைத்தையும் அவனிடம் ஒப்புவித்தாள். சுமித்ரா கூறியதை கேட்டு மிகவும் ஆத்திரமடைந்த சித்தார்த்தன், சுமித்ரா, நீ கூறியதெல்லாம் உண்மைதானா? யாரோ ஏதோ சொன்னார்கள் என்று நீயும் உளறுகிறாயா என உருமினான். அண்ணா, என்னிடம் அந்த சுதாவின் போட்டோ இருக்கிறது. அந்த திருமணத்திற்கு நேரடியாக சென்று வந்தவரை நான் சந்தித்திருக்கிறேன். அவருக்கு நிதி யார், நிதிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு விவரமும் தெரியாது.
எனவே அவர் கூறியது எதுவும் பொய்யாயிருக்க காரணமில்லை என்று சுமித்ரா வேகமாக விளக்கினாள். அவள் காண்பித்த போட்டோவை பார்த்தவனின் கோபம் எல்லை கடந்து சென்றது. அண்ணா, இப்பொழுது என்ன செய்வது? நிச்சயம் நிதி நம்ப தகுந்தவள் இல்லை. முதலில் ரிசப்ஷனை நிறுத்த வேண்டும் அண்ணா. பின் நிதியின் பெற்றோரிடம் பேச வேண்டும் என்று கோபத்துடன் பேசினாள் சுமித்ரா. ஏன், உன் அண்ணனின் மானம் சென்னையில் பாதி போனது பற்றாது என்று பெங்களூரில் போக வேண்டும் என்கிறாயா? மேலும் அம்மாவை நினைத்து பார்த்தாயா? தனக்கு ஒன்றுமில்லை என்று வெளியில் சொன்னாலும் போன அதிர்ச்சியில் இருந்து அம்மா உயிர் பிழைத்ததே கடவுள் புண்ணியம் என்று உனக்கு தெரியாதா? மீண்டும் ஒரு அதிர்ச்சி என்றால் அம்மாவை உயிரோடு பார்க்க முடியாது என்று கோபம் தலைக்கேற சொன்னவன், இருக்கட்டும், இத்தனைக்கும் காரணமானவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதுவும் யாருக்கும் வெளிக்காட்டாமல் சாதாரணமாகவே நடந்து கொள். இன்றைய விழா நல்லபடியாக முதலில் முடிய வேண்டும். அதற்கு எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது என்று கூறிவிட்டு சுமித்ராவை அனுப்பிவிட்டு தனது நாற்காலியில் விழுந்தான். அவன் எண்ணங்கள் தறிக்கெட்டு ஓடத் தொடங்கின. நிதியா, என் நிதியா, என் மேல் உயிரையே கொட்டி வைத்தது போல நடந்து கொள்ளும் என் நிதியா பொய்யானவள்? ஒரு பொய் மூலம் தான் என் வாழ்வில் நுழைந்தாளா என்று பலவாறு அவன் மனம் குழப்பியது. அவள் அவனை மணக்க சம்மதம் என்று சொன்ன நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தான். முன்பின் தெரியாதவனை மணக்க சம்மதம் என்று ஒத்துக்கொண்டாள் என்றால் அது முன்பே போட்ட திட்டம் என்று அவனுக்கு இப்பொழுது தோன்றியது. ஒரு நாள் வரை சுதா என்ற பெயர் மீது கொண்ட வெறுப்பு அனைத்தும் இப்பொழுது நிதி மேல் மாறியது. அப்பொழுது அவனது செல்போன் அவனை அழைத்தது. எரிச்சலுடன் எடுத்து ஹலோ என்றவனை, சித்து, நான் தான். மணி 3 விட்டது. 5 மணிக்கு நாம் ஹாலில் இருக்க வேண்டும் என்று நிதியின் அழகிய குரல் கேட்டது. மூளை கொதிப்பேற ஏதோ கத்த போனவன், இல்ல, இப்பொழுது எதுவும் சொல்லக்கூடாது. விழா நல்லபடியாக நடக்க வேண்டும். அம்மாவிற்கு ஏதும் அதிர்ச்சி ஏற்படக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்தவனாய், நான் நேரே வந்து விடுகிறேன். சுமித்ராவை அனுப்பி வைக்கிறேன். எனது சூட்டை மட்டும் கொடுத்து அனுப்பிவிடு. வரும்போது சுமித்ராவை நானே அழைத்து வருகிறேன். எங்கள் இருவருக்காகவும் யாரும் தாமதிக்க வேண்டாம் என்று அவசரமாக பேசி போனை வைத்தான் அவன். அவன் கூறியபடியே நிதி அவனது சூட்டை அனுப்பி வைக்க நாடகத்தின் கடைசி தினம், இனிமேல் அவளுக்கு நடிக்க வாய்ப்பே கிடைக்காது என்று மனதிற்குள் நினைத்தவனாய் தயாராகி சுமித்ராவை வழியில் ஏற்றிக்கொண்டு அண்ணனும் தங்கையும் ஹாலுக்கு வந்தனர். அந்த ஹோட்டல் பார்க்கிங்கின் காரை நிறுத்தி இறங்கும் போது மறுபக்கம் 2 பேர் பேசும் சத்தம் கேட்டது. இந்த நிதிக்கு வந்த வாழ்வு பாத்தியா? தோழியின் திருமணம் என்று போனவள் தோழிக்கு நிச்சயமான மாப்பிளையே தட்டி வந்திருக்கிறாளே என்று யாரோ பேச, பாவம் நம் மகேஷ் அவள் மேல் உயிரையே வைத்திருந்தான். ஏன் நிவேதாவுக்கு தான் என்ன, அவன் கூடவே சுற்றினாள். கடைசியில் பணத்தை பார்த்ததும் மகேஷை கலற்றி விட்டு விட்டாள். இந்த அப்பாவி என்னடாவென்றால் அது புரியாமல் வேலையை ரிசைன் செய்து விட்டு போகிறேன் என்று புலம்புகிறான் என்று மறுகுரல் கூறியது. சரி சரி, நமக்கென்ன, அவள் பாடு, அவளை மணந்து கொண்டிருக்கும் அந்த இளிச்சவாயின் பாடு என்று கிண்டலாக சிரித்தபடியே இரு குரல்களும் தேய்ந்து மறைந்தன. சுமித்ரா தன் அதிர்ச்சியை மறைக்க முடியாதவளாய் அண்ணன் முகத்தை பார்க்க சித்தார்த்தனின் முகம் கல்லிலும் கடினம் முற்றது. ரிசப்ஷன் நல்லபடியாகவே நடந்தது. நிதிக்கு இருந்த உற்சாகத்தில் சுமித்ராவின் குரலில் இருந்த மாறுபாடோ சித்தார்த்தனின் பேச்சில் இருந்த மாறுபாடுகளோ அவள் கண்ணில் படவே இல்லை. நிதிக்கு எல்லாம் பிடித்துதான் இருந்தது, ஒன்றை தவிர. சித்து சித்து என்று கொஞ்சலாக அழைத்து கொண்டு வந்த அஞ்சனாவை அவளுக்கு பிடிக்கவே இல்லை. சித்தார்த்தன் கூட IIM கேம்பில் படித்தவளாம். கூட படித்தவளாக இருந்தால் என்ன, சித்தார்த்தனை எப்படியா உரச வேண்டும்? சித்து, கடைசி வரை என்னை ஏமாற்றி விட்டாயே, எப்படியாவது மனம் மாறி என்னிடம் வந்து விடுவாய் என்று நினைத்தேன் என்று போலி கண்ணீருடன் தழும்பினாள் அவள். நிதியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே, நீ ஏன் என் கல்யாணத்துக்கு வரவில்லை? அங்க திருமணம் நின்ற போது நீ அங்கே இருந்திருந்தால் உன் கழுத்தில் தான் தாலி கட்டியிருப்பேன். நீதான் மிஸ் செய்து விட்டாய் என்றான். அவன் அப்படி சொன்னதும் நிதிக்கு தலையில் நெருப்பை அள்ளி கொட்டியது போல் இருந்தது. பின், சீச்சி, அப்படி ஒன்றும் இருக்காது, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு முறுவலித்தாள்.
ஆனால் அந்த அஞ்சனாவோ, ஐயோ சித்து, எனக்கு தெரியாதே, சரியான அந்த சமயம் பார்த்து இந்த அமிதாவி பார்ட்டி வந்து விட்டதா என்று இன்னும் கண்ணீர் விட்டாள். சரி சரி அஞ்சனா, எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று மெதுவா தோளை பிடித்து கீழே இறக்கி விட்டான் சித்தார்த்தன். பாவம், குழந்தை தானாக கீழே இறங்க தெரியாது என்று மனதிற்குள் நினைத்தவளாய் சித்தார்த்தன் அவளை பற்றி ஏதும் சொல்வான் என்று அவனை பார்த்தாள் நிதி. ஆனால் அவனோ அவள் பக்கம் சிறிதும் திரும்பாமல் அடுத்த விருந்தாளிக்கு வணக்கம் சொல்லி கொண்டு இருந்தான். விழா முடிந்ததும் சுமித்ரா சித்தார்த்தனிடமிருந்து அவனது பெற்றோரிடமிருந்தும் சொல்லிவிட்டு தனது ஹாஸ்டலுக்கு திரும்பினாள். என்ன ஆயிற்று சுமித்ராவிற்கு? முகம் சரியாகவே இல்லையே. செமஸ்டர் ரிசல்ட் ஏதும் வந்து விட்டதா என்று வரும் வழியில் வினாவினாள் நிதி. காரில் பெற்றோர் இருந்ததால் ஏதும் சொல்ல முடியாத சித்தார்த்தன், இல்லையே, நன்றாகத்தான் இருந்தாள் என்று மழுப்பினான். வீட்டை அடைந்து தங்கள் அறைக்கு வரும் வரை அவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அறைக்குள் வந்து உடைமாற்றி முகம் கழுவ நிதி குளியல் அறைக்கு செல்லும் போது அவளை நிறுத்திய சித்தார்த்தன், இன்று உனக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும். உன் சந்தோஷத்தை அதிகரிக்கும் ஒரு விஷயம் என்னிடம் உள்ளது என்றான். அவன் குரலில் தோணித்த குத்தலை கவனிக்காத நிதி என்ன என்பது போல் அவனை பார்க்க சித்தார்த்தன் சுதாவின் திருமண போட்டோவை அவளிடம் காட்டினாள். ஒரு நிமிடம் தண்ணீரை மறந்த நிதி, ஓ, சுதா சுகுமார், திருப்பதியில் திருமணம், அந்த போட்டோ என்று கூவியவள் சட்டென்று தண்ணீரை அடைந்து சித்தார்த்தனை ஏறிட்டு பார்த்தாள். இந்த திருமண ஏற்பாடு எல்லாம் உன் கைகாரியம் தானா என்று சீறினான். ஐயோ சித்து, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சுதாவும் சுகுமாரும் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள் என்று வேகமாக கூறினாள். அவளது நெஞ்சம் படபடவென்று அடித்துக் கொண்டது. நான் அவர்களது காதல் கதையை ஆராய்ச்சி செய்ய வரவில்லை. எனக்கு தேவையான விவரம் 2 தான். சுதா திருமண நாளன்று நீ அழைத்த போது வர மறுத்தாளா என கடுமையான குரலில் கேட்டான். முட்டாள் சுதா, முதலில் அப்படித்தானே கூறினாள். ஆனால் இவனுக்கு எப்படி அது தெரியும் என்று மனதிற்குள் குழம்பியவள் ஆமாம் என்று மெல்லிய குரலில் கூறினாள். ஆனால் என்று தொடர்ந்தவளை நிறுத்தி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல் என்று சீறியவன் வர மறுத்தவளிடம், நான் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி என்று இல்லாத பொல்லாதையெல்லாம் கூறி அவளை கிளப்பினாயா என்று கேட்டான். ஐயோ, இவனுக்கு எப்படி இது தெரியும்? நான் என்ன சொல்லி இவனை நம்ப வைப்பேன்? என் மனத்திற்குள் மருகியவளின் இரு தோள்களையும் பற்றி உலுக்கி, சொன்னாயா இல்லையா பதில் என்று உரிமினான் சித்தார்த்தன். தொண்டைக்குள் வார்த்தை சிக்கிக்கொள்ள, ஆமாம் சொன்னேன், ஆனால் என தவிப்புடன் தொடர்ந்தவளை, பேசாதே என்ற சித்தார்த்தனின் குரல் நிறுத்தியது. சீரியதும் அல்லாமல் அவள் தோளை பற்றியிருந்த கைகளை உதறினான் அவன். அவன் உதறிய வேகத்தில் நிதி நிலை தடுமாறி அருகில் இருந்த சோஃபாவில் விழுந்தாள். ஆக நீயும் இவ்வளவுதானா? அவளை வெளியே அனுப்பிவிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா போல வந்து என்னிடம் நடித்து என்னை மணந்து கொண்டாய் என்று தொடர்ந்து சீறினான். அவனது அபாண்ட பள்ளியில் மனம் வெகுண்ட நிதி, சித்து, திருமணத்தை நான் தான் நிறுத்தினேன், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்களை மணக்க சொல்லி கேட்டது நீங்கள் தானே என்றாள். ஆமாம் கேட்டேன். ஆனால் அதுதானே உன் திட்டம்? அவளை அந்த பக்கம் அனுப்பிவிட்டு நீ உள்ளே நுழைவதுதானே உன் திட்டம்? அவள் வாயிலாக எங்கள் குடும்பத்தின் செல்வ நிலையை அறிந்து கொண்டு அவளுக்கு நல்லது செய்வது போல் நடித்து அவளையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி இருக்கிறாய் என்று கொதித்தான் சித்தார்த்தன். என்ன உளறுகிறீர்கள் சித்து? நான் சுதாவை சந்தித்த போது நீங்கள் தான் மாப்பிள்ளை என்றோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஆத்திரத்துடன் கூறினாள் நிதி. இதை என்ன நம்ப சொல்கிறியா? என்னை பற்றி ஒன்றுமே தெரியாதவள் என் கல்வி தகுதியை பற்றி ஒப்பித்தாயே, அது எப்படி என்று ஏளனமாக வினவினான். அது என்று அவள் தயங்குவதை பார்த்த சித்தார்த்தன், என்னம்மா, என்ன கதை சொல்லுவது என்று தெரியவில்லையா? இல்லை, காணும் முன்னே காதல், அது இது என்று காதல் சொல்ல போகிறாயா என கிண்டலாக அவன் கேட்க, அவள் மனதில் எழுந்த எண்ணங்களை மனதிற்குள் அடக்கினாள். ஆம், அதுதான் உண்மை என்று சொன்னாலும் அவன் இப்பொழுது இருக்கும் மனநிலையில் ஒத்துக்கொள்ள போவதில்லை. அவளது மௌனத்தினால் மேலும் ஆத்திரமடைந்த சித்தார்த்தன், இந்த சதி நீ மட்டும் போட்டதா இல்ல உன் பெற்றோருக்கும் இதில் பங்கு இருக்கிறதா என்று கடுமையான வார்த்தைகளால் நிதியின் உள்ளத்தை கூறு போட்டான். உள்ளம் வெகுண்ட நிதி, என்ன சொல்வது என்றாலும் என்னை மட்டும் சொல்லுங்கள், என் பெற்றோர் அப்பாவிகள், அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்றாள்.
கோபத்தில் என்னதுதான் பேசுகிறோம் என்று புரியாமல், உன் பெற்றோருக்கா எதுவும் தெரியாது? மகள் திடீரென்று ஒருவனை அழைத்து வந்து இவனை தான் மணக்கப் போகிறேன் என்றால் உடனே மறுப்பின்றி ஒத்துக்கொள்ளும் அதிசய பெற்றோர் தானே அவர்கள். ஏன் உன் தந்தை தானே சொன்னார், உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும், நானும் திருமங்கலத்தை சேர்ந்தவன்தான் என்று சொன்னாரே. அப்படி என்றால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்றுதானே அர்த்தம் என்றான் அவன். கடவுளே, எதற்கு எந்த முடிச்சு போடுகிறீர்கள்? நான் உங்களை அல்ல, ஒரு ஒன்றுமில்லாதவனை அழைத்து வந்து இவனை தான் மணப்பேன் என்று சொன்னாலும் என் பெற்றோர் சம்மதம் கொடுப்பார்கள் என்றாள் நிதி மன்றாடும் குரலில். ஆம், நீ விவரமானவள் என்று அவர்களுக்கு தெரியாதா? ஒன்றுமில்லாதவனை அழைத்து வரமாட்டாய் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? நீ அந்த மகேஷை அழைத்து சென்றிருந்தால் சம்மதித்து இருப்பார்களா என்ன என்றான் சித்தார்த்தன் ஆத்திரம் குறையாத குரலில். மகேஷின் பெயரை கேட்டதும் அதிர்ந்து போன நிதி, என்ன உளறுகிறீர்கள் என்றால் அதிர்ந்த குரலில். என்னை மணக்க சம்மதம் என்று மௌனத்தினாலே சொல்லிவிட்டு இப்பொழுது வேறு ஒருவரை எப்படி மணந்து கொண்டாய் நிதி? மகேஷை போலவே பேசி காட்டிவிட்டு சொல்லம்மா, அவனிடம் பணம் இல்லாததால் தானே என்றான் மீண்டும் ஏளனம் தோணிக்க. தான் என்ன பேசுகிறோம் என்பதை மறந்து, அப்படி என்றால் நாங்கள் பேசியதை ஒட்டு கெட்டிருக்கீர்கள் என்றாள் நிதி. அவள் குற்றச்சாட்டில் கொதித்து போன சித்தார்த்தன், ஒரு அறை கொடுத்தேனால் பற்கள் அனைத்தும் கொட்டிவிடும். எதர்ச்சியாக உன் இடத்திற்கு வந்தபோது அது என் காதில் விழுந்தது. நீயாக கூறுவாய் என்று மேற்கொண்டு ஏதும் கேட்காது சென்று விட்டேன். என்னை பார்த்து ஒட்டு கேட்டேன் என்கிறாயா என்று பற்களை கடித்தான் அவன். எது எப்படியானாலும் நீங்கள் சொல்வது அபாண்டம். மகேஷிற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற நிதி சட்டென்று அண்ணாவின் ஞாபகம் வந்தவளாய் தன்னை காயப்படுத்தியவனை பழிக்கு காயப்படுத்தி விட வேண்டும் என்று தன் மனக்கட்டுப்பாட்டை இழந்து, தான் இப்படி சொல்வது சரியில்லை. உங்கள் பழைய காதலி அஞ்சனாவை